அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து ஜுஸு அம்ம சூரா அல் பையினா தெளிவான ஆதாரம். விளக்கத்தை கவனிப்போம். தொடர். கிறிஸ்துக்கு பின் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகள் வரலாற்றில் மிக மோசமான காலகட்டம் என்பது வரலாற்றாசிரியர்கள் கருத்து வேறுபாடின்றி ஏற்கும் ஒரு உண்மையாகும். மனித சமூகம் அதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே வீழ்ந்து கொண்டே வந்தது. அவ்வாறு வீழ்ச்சி அடைவதிலிருந்து தடுக்கும் சக்தி எதுவும் பூமியில் அப்போது இருக்கவில்லை. காலம் செல்ல செல்ல அதன் வீழ்ச்சி அதிகரித்ததே அன்றி குறையவில்லை. சீர்கேடு மேலும் மேலும் தீவிரமாகிக் கொண்டே சென்றது. அன்றைய மனிதன் தன்னை படைத்தவனை மறந்ததன் விளைவாக தன்னை மறந்து, தனது முடிவையும் மறந்து, சீரான புத்தியையும் இழந்து, நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியும் அறிவையும் இழந்திருந்தான். நபிமார்களின் போதனைகளும் மிக பலவீனப்பட்டு போயிருந்தன. அவர்கள் ஏற்றி வைத்த விளக்குகள் அவர்களுக்கு பின்னால் வீசிய புயல்களால் அணைந்து போயின. அப்போது காணப்பட்ட பெரும் மார்க்கங்களும் நயவஞ்சர்களாலும் திரிவுபடுத்துபவர்களாலும் விளையாடப்பட்டன. அதன் விளைவாக அவை தமது உயிர் பகுதியையும் இழந்து தோற்றத்தையும் இழந்துவிட்டிருந்தன. அந்த மார்க்கத்தின் ஆரம்ப காலத்தவர்கள் எழுப்பப்பட்டால் கூட இது தமது மார்க்கம்தானா என புரிந்து கொள்ள முடியாதபடி அம்மார்க்கங்கள் திரிவுபட்டு குழம்பி போயிருந்தன. நாகரிகம், கலாச்சாரம், ஆட்சி என்பவற்றின் மத்திய தளங்கள் குழப்பமும் ஒழுங்கின்மையும் கோளாறுகளும் நிறைந்து காணப்பட்டன. அக்கால ஐரோப்பா பற்றி ரொபர்ட் ஃப்ரீபோல்ட் கூறுகிறார், கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை ஒரு கடும் இருளே ஐரோப்பாவை மூடி இருந்தது. அந்த இருள் மேலும் மேலும் இருண்டு கொண்டே சென்றது. இந்த கால காட்டுமிராண்டித்தனம் புராதன காலத்தை விட மிக மோசமாக இருந்தது. அது ஒரு பெரும் நாகரிகத்தின் பிரேதம் அழுகி நாட்டமெடுத்தாற் போலிருந்தது. அந்த நாகரிகத்தின் அடையாளங்கள் சிதைந்து அழிந்து போயிருந்தன. இறந்த காலத்தில் அந்த நாகரிகம் வளர்ந்து உச்சநிலையை அடைந்த இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் குழப்பங்கள் மலிந்து அழிவு பாதையில் சென்று கொண்டிருந்தன. அன்றைய உலக நிலை பற்றி விரிவான விளக்கத்தின் பின்னர் அபுல் ஹசன் அந்நதுவி கீழ்வருமாறு முடிக்கிறார். மொத்தமாக நோக்கினால் பூமியில் அப்போது நட்போக்கு கொண்ட ஒரு சமூகமோ, சிறந்த ஒழுக்க விழுமியங்கள் மீதெழுந்த சமூகமோ, நீதி கருணை மீதெழுந்த அரசோ, அறிவு ஞானத்தின் மீதெழுந்த தலைமைத்துவமோ, நபிமார்களிடமிருந்து பெறப்பட்ட சரியானதொரு மார்க்கமோ இருக்கவில்லை. இதுவே அக்கால சூழல். இச்சூழலிருந்து மனித சமூகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஓர் இறை தூதரால் தான் அது முடியுமென இவ்வசனம் சொல்கிறது. இக்கருத்தை ஒரு தெளிவான ஆதாரம் என சூரா விளக்குகிறது. மனிதனை மாற்ற வேண்டுமானால் அவனது சிந்தனையையும் கருத்தையும் மாற்ற வேண்டும். சிந்தனையையும் கருத்தையும் மாற்ற சத்தியத்தை அதன் ஆதாரத்தோடு முன்வைக்க வேண்டும் என்பதே சூரா இங்கு சொல்ல வரும் கருத்தாகும். அடுத்த 2 வசனங்களும் அந்த தெளிவான ஆதாரம் என்ன என்பதை முன்வைக்கின்றன.